வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலா சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க ரோட் சைட் கொலு பொம்மை ஸ்டாலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸ், புது அரைவல், நியூ அரைவல் எல்லாமே இருக்குது. கண்டினியூ பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக இந்த ஷாப்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியகோட ரோட்டில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குமரன் அனுகிரகா கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் இருக்குங்க. இவங்ககிட்ட இருக்க சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. வாங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தீம்ஸாக வச்சுருக்காங்க. நாங்கள் 27 வருஷமாக இந்த இடத்துல போடுறோம். மண் பொம்மைனாக்கா இதே பொம்மையை வந்து மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த பொம்மையை செய்கிறாங்க. ஏன்னா குழு மூலியமாக செய்கிறாங்க. எங்கள் ஊர்னா எங்கள் சேலம் தாண்டி எடப்பாடி யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் வந்து ஷோரூமில் இருக்கிற பொருள். நாங்கள் அங்கே இருக்கிறதுனால எங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு இந்த பொம்மை அழகாக இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வரோம். அதே மாதிரியே நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து, பிள்ளையார் சக்தியிலேருந்து, நவராத்திரியிலேருந்து நாங்கள் அங்கே தான் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். பொருள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது கொழுவு பொருளெல்லாம் பார்க்குறதுக்கு நேச்சராக நல்லா அழகாக இருக்கும். இதில் வந்து 101 ரகம் இருக்குது. எல்லா ரகமுமே இருக்குது. பொம்மை வந்து நல்லா இருக்கும். இதான் சுத்தமான களிமண்ணுங்கிறது வந்து இதுதான். நல்ல பொம்மைங்கெல்லாம் அழகாக இருக்கும். முகம் வந்து ஷைனிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லா பொம்மையுமே இருக்குது. ஒரு பொம்மை கூட தான் இதுதான் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா ரகமுமே இருக்குது. பழைய மாடலெல்லாம் கூட நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து விலை வந்து நீங்கள் கேட்டு கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பாருங்கள், பொம்மை அழகாக இருக்குது. அதே மாதிரியே ஒவ்வொரு பொம்மைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், நல்லா இருக்குன்னு. சரி பரவாயில்ல, இந்த பொம்மை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நீங்களே சும்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க. ஏன்னா பொம்மை அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், வேற நம்ம வரலட்சுமி முகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் மண் பொம்மை தான். பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். இது பொம்மை பாருங்க, இந்த வருஷம் புதுசாக போட்டுக்கிறாங்க, நல்லா அழகா இருக்கு. எல்லாம் நம்ம கிட்ட கம்மி தான், அதிகம்லாம் கிடையாது. இந்த வருஷம் புதுசு ராமர் வந்து அணியில கையில வச்சு கொஞ்சம் மாதிரி அழகா போட்டுருக்குறாங்க. இது மண் பொம்மை தான், நல்லா இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன ரதம், இது நேச்சரா அப்படியே நம்மளுக்கு இதுவும் மண் பொம்மை தான். இது வந்து அர்ஜுன ரதம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் எல்லாம். என் கடைக்கு வந்தாக்கா எங்கேயும் போதில் இந்த வந்து அரி ரோடு அப்படின்னாக்கா டி நகர் போகிற வழி அயோத்தியா மண்டபம் அப்படின்னு கேட்டு குமரன் கல்யாண மண்டபத்துக்கு எதிர நாங்கள் போட்டிருக்கிறோம். படுதா கட்டிட்டு இப்படி போட்டிருக்கிறோம், தெரியும். அப்படி நேரம் வந்து நம்ம வழிச்சல்னா கூட அயோத்தியா மண்டபம்னு கேட்டாக்கா அவர்கிட்ட வந்து இங்கே குமரன் கல்யாண மண்டபம் எது அப்படின்னு கேட்டாக்க சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா மண்டபத்தில் கூட போட்டுருக்குறாங்க, அதெல்லாம் தரப்பட்டது தான். நீங்கள் எதிர பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி படுதா போட்டிருக்கோம். திரும்பி பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் போட்டுருக்குறோம். நல்லா அழகாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஐட்டம் கொலு பொம்மையில் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பொம்மைகள் மட்டும் இல்லாமல் செராமிக் சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்களும் வச்சுருக்காங்க. உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அந்த மாதிரி நிறையவும் இருக்குது. இந்த ஆரியகோட ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 5லேருந்து 6 கடை வரைக்கும் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் இங்கே சும்மா ஒரு வாக் த்ரூ பண்ணாலே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், ஐடியாவும் கிடைக்கும். தேங்க்யூ. இங்கே இந்த பொம்மை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80, 100 அந்த மாதிரி தான்.
உங்களுக்கு வந்து இந்த பீங்காலேருந்து இது வந்து மண்பொம்மை கிடையாது. ஸோ லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு. இது நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு பொம்மை வாங்கணும் அப்படின்னும் போது ஒரு பொம்மைக்கு நீங்கள் இதை வாங்கலாம். நல்லா யூஸ்ஃபுல் தான் இது. இதில் எல்லா வகையும் இருக்குது. சிவன் இருக்குது, செட்டியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் இருக்குது, உண்டியல் இருக்குது, பசுமாடு, அப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற மாதிரி வந்து வாழைப்பழம் ஸ்டாண்டு, புத்தர், இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வீடு டெக்கரேஷனு இப்போ கொலுன்னும் போது வாசலில் வந்து இந்த மாதிரி தோரணம் வந்து கலர்ஃபுல்லாக உங்களுக்கு போடலாம். இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிலாம் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, இந்த மாதிரி ஏகச்சக்கம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கலசம் இருக்குது. அப்புறம் அந்த பூத்தொட்டி, துளசி மடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இப்போ பீங்கானில் வந்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லேயே வந்திருக்கு. இண்டோர் வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக நிறைய வந்திருக்கு. இதுவுமே ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு தான். இதுவும் நல்லா இருக்கும். இப்போ இது நியூவாக வந்திருக்கு. இது கோலமாவு. இது வந்து உங்களுக்கு 40 தான். இது உங்களுக்கு கடையில் நார்மல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா இது வந்து ஜாஸ்தி சொல்லுவாங்க. இது வந்து 1 kgக்கு மேலே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 40 தான். இது அகல் விளக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார். இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 10 தான் வரும். இது வந்து டெக்கரேட்டான பொருள் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது ஜாடி. இது வந்து 100 தான் வரும் உங்களுக்கு. இதுவும் சேம் அதே ப்ரைஸ் தான். இது வந்து 50 வரும். இது 200 வரும். இது மேலே வர என்னென்ன ஓகே. இது வந்து உங்களுக்கு உப்பு ஜாடி. இது ஸ்மால் சைஸ். இது வந்து 100 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னது. இது 1/4 கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் கொட்டிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த புளி, மிளகாத்தூள் இது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இதை கொட்டிக்கலாம். இது வந்து நியூவாக வந்திருக்கு. இது மேட் ஃபினிஷில். இதுவுமே நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு 200 தான். இது வந்து ஃப்ளவர் பாட் குட்டி குட்டியாக. அது வந்து டெக்கரேட் வீட்டு வாசலில் பக்கத்தில் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டில் அந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து 20 தான் உங்களுக்கு. இது லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு. இது வந்து உப்பு ஜாடி உங்களுக்கு. இது வந்து 1/2 கிலோ கொட்டலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து 150 தான் வருது. நல்லா இருக்கும். இது வெளியில எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 சம்திங் சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிஷ்ஷு கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் மேபி நீங்கள் எப்படி சொல்கிறது, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி எதனா டிஷ் நம்மளுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சு இதில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு 250 தான். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் 220, 200 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். இதில் வந்து உப்பு ஜாடியிலே வந்து இது பெருசு. உப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் புளி அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். மசாலா ஐட்டம் தவிர நல்லா இருக்கும். இதுவா? இது வந்து நியூவாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாடல் வந்திருக்கு. நல்லா இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் உங்களுக்கு உப்பு ஜாடியிலே. இது வந்து உங்களுக்கு 5 kg அந்த அளவுக்கு வரைக்கும் கொட்டலாம். இதில் வரல. ஸோ அதனால் இது உங்களுக்கு பெருசு தான். இது 4 kg இது வந்து போடுறது. நல்லா யூஸ் தான் உங்களுக்கு. இது அகல் விளக்கு இருக்குது. ஸோ இங்கே ஆரியகவுடா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொம்மை ஷாப்புலாம் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன ரோட் சைட் வெண்டர்ஸ் இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்துங்க. நிறைய தீம்ஸ் உள்ளதெல்லாம் இருக்குது. வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.